அமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் அடைவார் என்று பிரபல ஜோதிடர்கள் கணித்துள்ளனர். தந்தி டிவிக்கு அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மனவேதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தான். அதை பற்றி பலவிதமான வதந்திகள் பலவிதமான விஷயங்கள்லாம் வந்திருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுடைய அமைப்பில் நம்ம நிறைய வாட்டி இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பெல்லாம் பேசியிருக்கோம். அவங்களுக்கு தற்சமயம் குரு தசையில் சனி புத்தி நடப்பது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதனாக இருப்பவர்களுக்கு எப்பவுமே அந்த தசா புத்திகளுடைய வீரியங்கள் சில சமயத்தில் மாறுகின்ற சமயத்தில் தேக ஆரோக்கியம் குறைபாடு வருவது, விபத்துகள் வருவது, பல விதமான கஷ்டங்கள் வருவதெல்லாம் இந்த ஜாதகத்தினுடைய குறைபாடுகள். அந்த குறைபாடுகளுக்கு உண்டான பெரிய விதமான ஒரு மருந்து என்பது பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் என்பது தான். அது தெய்வ பரிகாரங்கள் தான். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பல லட்சமான கோடிக்கணக்கான தொண்டர்கள், அவர்கள் மேல் நம்பிக்கை வச்ச அனுதாபிகள் என்று பலரும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த சனி புத்தியில் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் ராகு அந்தரம் என்று சொல்வார்கள். அந்த ராகு அந்தரம் அவர்களுடைய ஜாதகத்துக்கு வருகின்ற கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வரை, அதாவது 5ஆம் தேதி 12ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் இந்த மாதிரி அம்மாவுக்கு தேக ஆரோக்கியம் ஏற்பட்டிருந்தாலும் அவருடைய ஜாதகத்திலே காணப்படக்கூடிய தைரிய ஸ்தானங்கள்லாம் மிக மிக பிறவியிலே வலுத்துள்ளதனால் அது எல்லாவற்றிலையும் அவர்கள் ஜெயித்து மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி மக்களுடன் எல்லோரும் எப்பொழுதும் ஒரு முதலமைச்சராக வலம் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் தான் கிரக அமைப்பு காட்டுகிறது. அதனால் அவரை சார்ந்த தமிழக மக்களும் சரி தொண்டர்களும் சரி அவர்கள் திருப்பி வருவார்கள் என்பதை நிச்சயமாக நம்பலாம். தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஜாதகம் அற்புதமான யோக ஜாதகம். தற்சமயம் குரு தசையில் சனி புத்தி. இந்த சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உடல்நல கோளாறு, சுகமின்மையும் சுகக்குறைவும் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்ந்து சிறு அறுவை சிகிச்சை மூலமாக பூரண குணமடைந்து கண்டிப்பாக நல்லபடியாக வீடு திரும்பி அரசாட்சி செய்வார்கள். மேலும் நல்ல உடல்நிலை குணம் அடைவார்கள். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் தற்காலிகமான உடல்நிலை பாதிப்பினால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நல்லது செய்கிறார் சனி பகவான், பூரண குணமடைய செய்கிறார். சத்ருரோக ஸ்தானாதிபதியான சனி பகவான் உடல்நிலை பாதிப்பையும் ஏற்படுத்தி பூரண குணத்தையும் கொடுப்பதால் கண்டிப்பாக நல்லபடியாக வீடு சேரும்.